அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே முன்னைய கால அரசாங்கங்கள் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் தமது ஆட்சி காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு தாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் முடிந்தவரை பொதுமக்களினுடைய பணத்தினை சேமித்து பொதுமக்களினுடைய காரியங்களுக்காக பயன்படுத்துவதற்கான முனைப்பு நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி ஈடுபடும் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் பொது போக்குவரத்துக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் பொதுமக்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகளுக்கு கொண்டுவரப்பட்ட சம்பவங்கள் காணொளிகளாக வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி மீதும் அனுர அரசாங்கத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் வடமாகாணத்துக்கு அவர் இலங்கையினுடைய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாக வருகிறதுடன் நைனாதீவுக்கும் அந்த விமானத்தை பயன்படுத்தி நைனாதீவு விகாராதிபதி மற்றும் நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு விஜயம் ஒன்றினையும் மேற்கொண்டிருந்தார். இவ்வாறான செயற்பாடுகள் பொதுமக்கள் நிதியில் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்ற போது பொதுமக்கள் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதாக குறிப்பிட்டு அனுரகுமார் அரசாங்கத்தினால் அவருக்கு எதிராக தற்போது வழக்குகள் தொடரப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக பல முன்னாள் அரசு தலைவர்கள் மீது குற்றம் சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் செய்த செயல் அவர்களுடைய கருத்துக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் முரணாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வேலணையில் இடம்பெற்ற நிகழ்விலும் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் ஜனாதிபதி அனுர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் போதும் அங்கு பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் அழைத்து வரப்படுகின்ற காணொளிகள் வெளியானது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு தற்போது பொதுமக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு விடயமாக பார்க்கப்படுவதுடன் எதிர்க்கட்சிகளும் இதனை ஒரு விடயமாக எடுத்து அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் மீது அவதூறுகளை அல்லது அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க ஒரு ஏதுவான விடயமாக இந்த நிலைமை மாறியுள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. டிட்வா பேரிடர் காலநிலையில் பரந்த இடைத்தங்கல் முகாமில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் கிராம சேவர் ஒருவருக்கும் இடம்பெற்ற முரண்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தில் கிராம சேவையாளரால் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தன்னை தாக்கியதாக குறித்த கிராம சேவையாளர் முறைப்பாடு அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இளங்குமரன் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவை மதிக்காமை மற்றும் இன்றைய தினம் சமூகம் அளிக்காமை காரணமாக அவருக்கு எதிராக பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்திய போதிலும் அவர் ஏற்கனவே போலீசிடம் வந்து வாக்குமூலம் வழங்கி போலீஸ் பிணையில் சென்றதாக போலீசார் தெரிவித்ததாக சுமந்திரன் குறிப்பிடுகிறார். ஆனால் போலீஸ் பிணையில் தெரிவித்து வெளியே சென்றிருந்தாலும் இன்றைய தினம் 16ஆம் தேதி அவருக்கு வழக்கு உண்டு என்று அந்த போலீஸ் பிணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே பிணையில் செல்பவர்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் முன்வைக்கப்படும். அடுத்த தவணை குறிக்கப்பட்ட அந்த திகதியில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையே அது. அந்த நிபந்தனையை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீறியுள்ளார். எனவே அவர் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என சுமந்திரன் இன்றைய தினம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். தியாகராஜா கலைரூபன் என்கின்ற கிராம சேவையாளருக்கு இந்த இடர் வந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தாக்கியதான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த முறைப்பாட்டு சம்பந்தமான தகவலை மன்றுக்கு முற்படுத்தி இருந்தார்கள்.
சென்ற தடவை நான் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த சந்தேக நபரை கைது செய்து முற்படுத்துவதற்கு போலீசார் கால அவகாசம் கேட்டு இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் நேரம் கேட்டிருந்தார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கண்டுபிடிப்பதற்கும் கைது செய்வதற்கும் அவ்வளவு காலம் தேவையில்லை என்பதை நான் சுட்டிக்காட்டின பிறகு இன்றைய தினம் அதற்கென்று குறிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நீதிமன்றத்துக்கு நாங்கள் முன்னரே குறிக்கப்பட்ட திகதி இன்று நீதிமன்றத்துக்கு வந்தபோது சந்தேக நபரான இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாய் இருக்கவில்லை. ஆகவே அவருக்கு எதிராக பிடிபிராந்து கொடுக்குமாறு நாங்கள் மன்றத்திலே விண்ணப்பம் செய்தோம். போலீசார் மன்றுக்கு அறிவித்த தகவல் என்னவென்றால், இந்த இடைப்பட்ட காலத்திலே திரு இளங்குமரன் போலீஸுக்கு வந்து போலீஸிலே ஒரு வாக்குமூலத்தையும் பதிவு செய்து போலீஸ் பிணையிலே செல்வதற்கு தாங்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று போலீசார் சொன்னார்கள். அப்படி அவரை போலீஸ் பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது நீதிமன்ற தேதி ஜனவரி 16ஆம் தேதி என்பதை அவருக்கு தெளிவாக தாங்கள் சொல்லி இருப்பதாகவும் மன்றுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய திகதி பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது, அது நீதிமன்ற பிணையாக இருக்கலாம், போலீஸ் பிணையாக இருக்கலாம், பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது பிரதானமான அதற்கான நிபந்தனை அடுத்த திகதி நீதிமன்றத்திலே சமூகமாக இருப்பேன் என்பது மட்டும்தான். ஆகவே அந்த ஒரு நிபந்தனை, நீதிமன்றத்திலே 16ஆம் தேதி சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிபந்தனையை மீறி இதை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயலாக கூட கருதலாம். அவர் நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்த காரணத்தினாலே சாதாரணமாக எந்த நபருக்கும் எதிராக செய்யப்படுகிற ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் பிடிபிராந்து வழங்குவது. ஆகவே சட்டம் சகலருக்கும் சமன் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியிலே சட்டம் சகலருக்கும் சமமாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். ஆகையினாலே இன்றைக்கு மன்றுக்கு வர வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதற்காக பிணை வழங்கப்பட்ட நிலையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே அவருக்கு எதிராக நாங்கள் பிடிபிராந்து கோரியிருக்கிறோம். ஒரு குறுகிய திகதியை தருமாறு இன்றைக்கு நீதவான் விடுமுறையிலே நிற்கிற காரணத்தினாலே அவர் சார்பாக அந்த கடமைகளை பொறுப்பேற்று நடக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் ஒரு குறுகிய தினத்தை தருமாறு கேட்டார். வருகிற வாரம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு மன்றிலே கூப்பிடப்பட இருக்கிறது. அரசாங்கம் எங்களை அழைக்கவில்லை. பதவியில இருக்கிற தவிசாளர்களுக்குத்தான் அழைப்பு வந்ததாக தகவல் கிடைத்தது. தவிசாளர்கள் அதிலே பங்கு பெறுவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அது கட்சியின் தீர்மானமாகவும் நாங்களும் சேர்ந்து அறிவித்தோம்.